தலைப்பு பார்வை கோளாறு. நாள் 2. சுவிசேஷ புத்தகம் யோவானில் 9:2 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனைப் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று அவரிடம் கேட்டார்கள். இன்றைய உலகில் பெரும்பாலும் பார்வை குறைபாடு கணிசமானோருக்கு உள்ளது. சிலருக்கு தூர பார்வை, சிலருக்கு கிட்ட பார்வை, சிலருக்கு மாலை கண் இரவு மட்டும் பார்வை குறைபாடு, இன்னும் சிலருக்கு கலர் பிளைண்ட்னஸ். எல்லாவற்றையும் பார்ப்பவர்களால் குறிப்பிட்ட சில வண்ணங்கள் மட்டும் தெரியாது. அந்த குறிப்பிட்ட நிறத்தை உள்வாங்கும் சக்தி அவர்களுக்கு இல்லை. சிலருக்கு முழுமையான குறைபாடு, எதையும் பார்க்க முடியாது. இதையெல்லாம் குணப்படுத்த மருத்துவத்துறையில் ஏதோ முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுகிறார். ஆனால் சிலருக்கு அகப்பார்வை கோளாறு உள்ளது. எதையும் யோசிக்காமல் எல்லோரையும் தவறானவர்களாகவே பார்ப்பது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல தங்களைத் தவிர யாவரையுமே பாவிகளாக கருதுவது. எந்த விதத்திலும் தீர விசாரிக்காமல் தாங்களே தீர்ப்பெழுதுவது. ஒரு தாய் தன் வீட்டில் தன் குழந்தையோடு ஒரு கீரிப்பிள்ளையை வளர்க்கிறார். அதன் மீது பாசத்தை பொழிகிறார். அவள் ஒரு நாள் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது தொட்டிலில் தொங்கும் தன் குழந்தையை பார்த்துக் கொள்ளும்படி கீரிப்பிள்ளையிடம் சொல்லிவிட்டு செல்கிறாள். கீரிப்பிள்ளையும் தொட்டிலுக்கு அருகே படுத்து காவல் காத்துக் கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் கழித்து தண்ணீர் குடத்துடன் தாய் திரும்பி வருகிறாள். அவள் வரும் சத்தம் கேட்டு கீரிப்பிள்ளை வாசலுக்கு வருகிறது. கீரையின் வாயெல்லாம் ரத்தம். இதை பார்த்து தாய்க்கு அதிர்ச்சி. உன்னை பிள்ளையைப் போல் வளர்த்தேனே, அட நன்றி கெட்ட கீரியே என்ற ஆத்திரத்தில் தண்ணீர் குடத்தை கீரையின் தலையில் போட்டு உடைக்கிறாள். குடம் முழுக்க தண்ணீர் இருந்ததால் தலை நசுங்கி அதே இடத்தில் கீரி இறந்து விடுகிறது. பின்பு அவசரமாக வீட்டுக்குள் ஓடிப்போய் பார்க்கிறாள். குழந்தை சிரித்தபடி தொட்டில் பத்திரமாய் பிடித்திருக்கிறது. தொட்டிலுக்கு கீழே ஒரு பாம்பு கடிபட்டு துண்டாக செத்துக் கிடக்கிறது. அப்போதான் இந்த தாய்க்கு உண்மை புரிந்தது. கீரி பாம்பு. பாம்பும் கீரியும் சண்டை போட்டதால் கீரின் வாயில் ரத்தம். கீரியின் வாயில் ரத்தம் என்பதைதான் கண் பார்த்தது. அவள் மனமோ உன் குழந்தையை கீரி கொன்றுவிட்டது என்று புரிந்து கொண்டது. இப்படித்தான் பல சமயங்களில் நாமும் இருக்கிறோம். யோவான் 9 நாம் பார்க்கின்ற இந்த வசனங்களில் உண்மையில் யாருக்கு பார்வை கோளாறு என்பதை நிதானித்து வாசித்தால் பிறவி பார்வையற்றவனுக்கு அல்ல, அந்த யூதர்களுக்கு உண்மையில் பார்வை கோளாறு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் பிறவி பார்வையற்றவனையோ இயேசு சுகம் கொடுத்து விடுகிறார். ஆனால் யூதர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கின்ற மனநிலையில் இருந்து அவர்கள் கடைசி வரை விடுதலையாக்கப்படவில்லை. ஆகவேதான் இயேசுவையே கடைசியாக குற்றம் சாட்டி சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆகவே இவர்கள் தங்களைத் தவிர மற்றவர்கள் எல்லோரையும் பாவிகள் என்றும் கடவுளுக்கு தூரமானவர்கள் என்றும் கருதினார்கள். இவர்கள் பிரச்சனை என்னவென்றால் பாவத்தின் காரணமாக தான் உலகில் துன்பமும் நோயும் வருகின்றது என நம்பினார்கள். ஒருவர் பிறப்பதற்கு முன்கூட பாவம் செய்யக்கூடும் என்ற நம்பிக்கையும் இவர்களுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவம் இவருடைய 4 தலைமுறை வரை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணமும் யூதருடைய இருந்தது. யாத்திராகமம் 34:7. ஆகவேதான் அந்த பார்வையற்ற மனிதனை பார்க்கும் போது பரிதாபம் கொள்ளாமல் பார்வை இல்லாததற்கு பாவம்தான் காரணம் என்று தீர்ப்பு எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் மற்றவர்களை பார்க்கின்ற பார்வையின் கோணம் மாற வேண்டும். இயேசு எந்த மனிதனையும் பாவியாக பார்க்கவில்லை, பாவி என்றும் கூறவில்லை. தன்னை காட்டிக் கொடுக்க வந்த யோதாசை கூட சிநேகிதனே என்று நான் அழைத்தார். ஆனாலும் அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு இயேசு துண்டுகோலாக இருந்தார். ஆகவே நாமும் முடிந்தவரை யாரையும் பாவி என்று தீர்ப்பு எழுதாமல் பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைவதற்கு உதவியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.